இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸு அதிகமாக பூ பூக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதில் மொட்டு 3 மொட்டு 4 மொட்டுன்னு ஒவ்வொரு காம்புலையும் செப்பரேட்டாக வரும். இன்றைக்கி ஒரு பூ விரிஞ்சால் நாளைக்கு ஒரு மொட்டு அந்த மாதிரி நமக்கு விரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி விரிஞ்சு முடிச்சு அதுலேருந்து 3 மொட்டு 4 மொட்டு வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து பூ விரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பஞ்சு மாதிரி லைட்டாக அந்த மொட்டு வந்த இடத்துல பூ அது மேலே உள்ளது உதிர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் லைட்டாக கிள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா கிள்ளி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடணும்னா நல்லா தண்ணி தொளிச்சு விடணும். நல்ல வெயிலில் இருக்கணும் டேபிள் ரோஸ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுக்காக டேபிள் ரோஸை ஜாடியில் வச்சிருந்தாலும் சரி எதில் வச்சுருந்தாலும் சரி சுற்றி ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற சனலோ இல்லை வேஸ்ட்டுக்கு கெட்டு கம்பின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கம்பியோ எதாவது வச்சு சுற்றி கெட்டிட்டு நம்ம வீட்டு முன்னாடி தொங்க விடலாம். அதுலேயுமே சூப்பராக படர்ந்து வரும். அப்படி இருக்கிறதா அந்த டேபிள் ரோஸ். இது பார்த்திங்கன்னா ஒயிட்டும் பிங்க்கும் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு இதை நம்ம செப்பரேட்டாக பிரித்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். எல்லாம் கலராக நம்மளால் மிங்கிள் பண்ண முடியும் அப்படின்னாலுமே கலராக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அதுவுமே சூப்பராக செமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸில் பிங்க்கு, அது ஒயிட்டு. இது இப்போ நல்லா படர்ந்து வந்துருச்சு. கீழே வரைக்கும் தொங்கணும் அப்படின்னா நீட்டமாக வளர விட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா நமக்கு இன்னும் புதிய இன்னும் டேபிள் ரோஸ் வரணும், நிறைய ஜாடியில் வைக்கணும் அப்படின்னா ஒரு மீடியமான ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுருங்கன்னா கிள்ளி அதாவது கட் பண்ணி வேறு ஜாடியில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. அப்படி வச்சோன்னா நிறைய ஜாடி ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை இப்படி மட்டும் இல்லாமல் எதுலெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு வாட்டர் பாட்டிலு, வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பாட்டிலு, அது பாட்டில் நீங்கள் கண்ணாடி பாட்டில் இல்லாமல் பிளாஸ்டிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அந்த மாதிரி இதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.